அதை 50, 20 சொல்றாரு. நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோடு இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறார். ஆமென், ஆமென். தேவஜனமே, நம்ம சுற்றி ஜனங்களை எழுப்பி நமக்கு தீமை செய்ய நினைக்கலாம், நம்மை அழிக்க நினைக்கலாம், ஆவிக்குரிய வாழ்க்கையை வீழ்த்தும்படி நேரே சத்துரு நம்மை சூழ்நிலை செய்யலாம். அவர்கள் விசுவாசியா இருக்கலாம், யாராக இருக்கலாம். நம்ம குடியிருக்கிற ஜனங்களுக்கு நம்ம அறிவோம், நம்ம தேவனுக்கு தெரியும். ஆனால் தேவன் நமக்கு நன்மையை பண்ணிருக்கும் போது எல்லாவற்றையும் தர நன்மையா முடியப்படுவார். ஆமென் சொல்லு. ஏன்னா அவர் நன்மையாக நமக்கு பண்ணி இருக்கிறார். நீங்க இதை கொடுத்து எனக்கு யாருமே கிடைக்காதீங்க, சுற்றி ஜனங்க இருக்காங்க, எனக்கு எந்த கவலையும் சொல்லாதீங்க. நாம் சேவிக்கிற தேவன் நமக்கு நன்மையாக இருக்கும். எங்க போனா எங்க வந்தா எதை செஞ்சாலும் நீங்க உடனே அந்த சமூகத்தை சொல்ல, தேவனே எனக்கு நன்மையாக பண்ணுங்க, எனக்கு நன்மையாக பண்ணுங்க. நிறைய காரியங்கள் எதிர்க்கு நான் ஆதாரமாக வேதத்துக்கு காமிச்சு கொடுக்க முடியும். ஈசாக்கின் வாழ்க்கை எதற்கு ஆதாரமாக இருக்கிறது, நம்ம காணிச்ச தேவனான யாக்கோபின் வாழ்க்கை எதற்கு ஆதாரமாக இருக்கிறது, கடைசியாக அவருக்கு சொன்ன யோசேப்பின் வாழ்க்கை எதற்கு ஆதாரமாக இருக்கிறது. இவர்களுக்கெல்லாம் தேவன் நன்மையாக என்றார். அவன் இன்றைக்கு தேவன் அந்த சமூகத்தை கேளுங்க. தேவனே, இந்த வருடத்துடைய கடைசி மாதங்களுக்குள்ள வந்துட்டோம். இதுவரைக்கும் எங்களுடைய கண்கள் தான் உலகத்தின் மேல, வெள்ளத்தின் மேல இருந்தது, அது இருக்கு எங்களுக்கு துணை இருக்கும் என்று சொல்லி நாங்கள் வாழ்ந்துருக்கலாம். அந்த குடும்பத்தை துணையாக இருக்கிறார்கள் சொல்லி நாங்கள் தைரியமா இருக்கலாம். எழுதப்பட்டிருக்கிறது இல்லப்பா, இன்றைக்கு நான் அறிந்து கொண்டேன், தேவன் மட்டுமே நன்மையாக இருக்கிறார். அவன் அப்படி அவர் துணைனா அகங்காரிகள் வெற்றி தலைகுனிந்து போவாங்க. நம்முடைய தலைவோ தேவன் கீழத்தில் போக பண்ணுவான். அவன் அவன் சொல்லு, என் தலையில கீழே போகும். அவன் சொல்லு, அவன் சொல்லு, நான் ப்ராப்பர்ட்டிக்கு ஆண்டவர் சொல்றத உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறேன். நீங்க ஆண்டவர் சமூகத்தை தாழ்த்தி கொடுத்து தேவனே எனக்கு நன்மையாக துணை நிலம், எனக்கு நன்மையாக துணை நிலம். பல சூழ்நிலைகளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம், பல விதமான நிலையை நீங்கள் இப்பொழுது நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் தேவனுடைய தேவ சமூகத்தை சொல்ல, தேவனே எனக்கு நன்மையாக துணை நிலம். பக்தனோட கேட்கிறேன், எந்த சூழ்நிலை நீதான் தஞ்சம், எந்த நிலையில நீதான் தஞ்சம் என்று சொல்லி நீங்க உங்களை காட்டி கேட்கிறீங்கன்னா ஆண்டவர் எனக்கு உங்களை கரத்தை பிடிக்கிறார். நன்மையாக துணை நிற்பார். காரியங்கள் மாதலாய் முடியும். கைவாக்கியமாய் எழுந்தவர்கள் நன்மையாய் துணை நிற்கிறதுனால நடத்துல பாதைகள் மகிமையாக இருக்கும். அவர்கள் வெட்கி தலைக்குள் இருந்து ஞானி போவார்கள். அவன் இறமையான தேவத்தின் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, அகங்காரிகள் உங்களுக்கு ஒரு நாள் ஆண்டவர் விட மாட்டார். அகங்காரிகள் என்னன்னு ஒருவேளை உங்களுக்கு சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். அகங்காரின்னு சொல்றாரு, அண்ணா என்ன அப்படி என்றால் தன்னை மேலாகவும் மற்றவர்களை தாழ்வாகவும் நினைக்கிறவங்க அவங்க தான் அகங்காரிகள். எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இருப்பாங்க, என் குடும்பத்திலும் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் மத்தியிலே அவர்களுக்கு முன்பாக தேவன் நம்மை ஒடுக்க ஒரு நாள் அனுமதிப்பதில்லை. அவன் யாருக்கு? தேவனே அடியானுக்கு நன்மையா துணை நில்லும் என்று சொல்லி அவளை இப்படி நிலையிலே எழுந்ததோடு அவர் சமூகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் நன்மையாய் துணை நிற்பார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லாபான் யாரை ஒடுங்கினா, யாரை ஒடுங்கினா? யாக்கோபை ஒடுக்கினான். ஆனால் தேவன் எனக்கு நன்மையாய் துணை நின்றபடியினால கர்த்தர் நடத்தின பாதையில நாம் அறிந்திருக்கிறோம்.